ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஒரு தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது வரப்போகிற ஜூலை 1, 2026 யாரும் எதிர்பார்க்காத விதமாக பல்வேறு புதிய மாற்றங்கள் அமலுக்கு வரப்போகுது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. முதலாவதாக மேத்யூ பாஸ்போர்ட் ஃபீ ஹைக், அதாவது 14 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பாஸ்போர்ட்டில் ஃபீஸ் எல்லாமே உயர்த்தி இருக்கிறாங்க. அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 2026 படி இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஜூலை 1, 2026 அமலுக்கு வருது. இப்போ ஸ்டாண்டர்ட் 36 பேஜ் பாஸ்போர்ட் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே 1500 ரூபாய் இருந்துச்சு. இப்போ அதில் 1000 ரூபா உயர்த்தி இருக்கிறாங்க. நார்மல் பாஸ்போர்ட் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு 2500 ரூபா கட்டணம் செலுத்தணும். அதுவே நீங்கள் தற்கால் முறையில் 36 பேஜ் கொண்ட பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்னா ஏற்கனவே இருந்த கட்டணம் 3500 இப்போது 5000 உயர்த்தி இருக்கிறாங்க. 5000 ரூபா கட்டினா தான் தற்கால் மூலமாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வாங்க முடியும். அதுவே ஸ்டாண்டர்ட் 60 பேஜ் பாஸ்போர்ட்டுக்கு வந்து 2000லேருந்து 3500 ரூபாய் உயர்த்தியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக தற்கால் முறையில் நீங்கள் 60 பேஜ் கொண்ட பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய கட்டணம் 4000லேருந்து இப்போது 6000 உயர்த்தியிருக்கிறாங்க. 2000 ரூபா ஏறி இருக்குங்க. அடுத்தது இப்போ உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து தொலைஞ்சிருச்சு அல்லது டேமேஜ் ஆகிருச்சு, நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான காஸ்ட் வந்து 5000 இருக்குது 36 பேஜஸ்க்கு. அதுவே நீங்கள் 60 பேஜஸ் கொண்ட ஆர்டினரி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான கட்டணம் 6000 ரூபா. அப்புறம் 10% டிஸ்கவுண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. புதுசாக நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்க ஃபார் சில்ட்ரன் அப் டு 8 இயர்ஸ், அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் above 60. ஸோ 8 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு புதுசாக நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்க அல்லது 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு புதுசாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட்டு. அப்போது 2500 ரூபாயை உயர்த்தியிருக்காங்க இல்லையா? ஸோ அதில் 10% 250 ரூபா நம்ம கட்ட வேண்டிய தொகை 2250 இருக்குது. ஸோ இது பாஸ்போர்ட்டில் வந்திருக்கக்கூடிய புது ஹைக்கு. அப்புறம் ஃப்ரீயாக வந்து ஆதார் கார்டில் நீங்கள் இமெயில் அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கான விண்டோ வந்து இப்போ ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ ஏற்கனவே UIDAI தரப்பில் இருந்து இப்போ ஆதார் கார்டில் இமெயில் ஐடி நீங்கள் அப்டேட் பண்ணணுன்னா 75 ரூபாய் கட்டணம் இருக்குது. இந்த கட்டணம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31, 2026 வரைக்கும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இலவசமாகவே உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இமெயில் ஐடியை மாற்றிக்கலாம். அல்லது ஏற்கனவே மெயில் ஐடி லிங்க் பண்ண மாட்டிங்கனாலும் ஈஸியாக வந்து கட்டணமே இல்லாமல் 0 பைசா செலவில் வந்து நம்ம ஆதார் கார்டில் இமெயில் ஐடி அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து நீங்கள் மொபைல் ஆப் பயன்படுத்தி மட்டும்தான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் இமெயில் ஐடி அப்டேட் பண்ணால் தான் 75 ரூபாய் கட்டணம் இல்லாமல் அப்டேட் பண்ண முடியும். அதுவே நீங்கள் வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணி இமெயில் ஐடி ஆட் பண்ணுறீங்க அல்லது நேராக ஆதார் சேவை மையத்துக்கு போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான கட்டணம் 75 ரூபாய் நம்ம செலுத்தி தான் ஆகணும். மொபைல் மூலமாக இமெயில் ஐடி அப்டேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இலவசமாக அப்டேட் பண்ண முடியும். அடுத்து ஒரு சில பேங்க் அதனுடைய கிரெடிட் கார்டு ரிவார்ட் பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், ஏர்போர்ட் லான்ச்சஸாக இருக்கட்டும், அதிலெல்லாம் ஒரு சில மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. HDFC பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டர்லிக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை 60,000 ரூபா நீங்கள் கிரெடிட் கார்டு மூலமாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏர்போர்ட் லான்ச் அசஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். SBI கார்டை பொறுத்த வரைக்கும் மந்த்லி ரிவார்ட் பாயிண்ட்ஸ்க்கான அந்த கேப்பிங் ரூல்ஸில் ஒரு சில மாடிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்தியன் ரயில்வே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டிக்கெட் எடுக்காமல் இந்தியன் ரயில்வேயில் பயணம் செய்கிறீங்க, ட்ரெயினில் வந்து பயணம் செய்கிறீங்க அப்படிங்கும்போது அதுக்கான ஃபைனு 2 மடங்காக உயர்த்தியிருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு வேலிட் டிக்கெட் இல்லாமல் நீங்கள் ஏதோ ட்ரெயினில் வந்து பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 250 ரூபா ஃபைன் போடுவாங்க. குறைந்தபட்சம் அது வந்து இப்போது 2 மடங்காக உயர்த்தி 500 ரூபா ஃபைன் போடுறாங்க. இப்போது மேல் பேசஞ்சர்ஸ் வந்து ஃபீமேலினுடைய உமனுக்கான அந்த கோச்சில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதுக்கான ஃபைன் 2500 ரூபா நம்ம செலுத்துகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இல்லீகல் ஹாக்கிங், அதாவது நடைபாதையில் ஒரு கடை போடுறதா இருக்கட்டும், அன்ஆத்தரைஸ்டு பெக்கிங் பிச்சை எடுக்கிறவங்க, அதே மாதிரி பப்ளிக் இன்டாக்சிகேஷன், அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளார குடிக்கிறவங்க, ஸோ இது போன்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் பெனால்ட்டி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக உயர்த்தியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. RBI தரப்பில் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்டகிரேட்டட் ஆம்பஸ்மெண்ட் ஸ்கீம் 2026 IOS 2026 அப்படிங்கிறது அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே IOS 2021 இருந்துச்சு. இப்போ IOS 2026 அமல்படுத்தியிருக்கிறாங்க. ஜூலை 1லேருந்து நடைமுறைக்கு வருது. இது எதுக்காக இந்த இன்டகிரேட்டட் ஆம்பஸ்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்னுடைய பாதுகாப்புக்காகவும் கஸ்டமர் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த கிரீவியன்ஸ் ரிட்ரெஷல் மெக்கானிசமில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு யூனிஃபைடு பிளாட்ஃபார்மாக இருக்கும். கஸ்டமர்ஸ் வந்து பேங்க்கு
பேங்க் அகெயின்ஸ்டாகவோ அல்லது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ் அகெயின்ஸ்டாகவோ அல்லது இந்த யூபிஐ பேமெண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் அகெயின்ஸ்டாகவோ ஏதாவது கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக ஒரே போர்ட்டலில் கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த அன்டிகிரேட்டட் ஆம்பஸ்மெண்ட் ஸ்கீம் 2026 மூலமாக எப்படி நம்ம புதுசாக பேங்க் எகெயின்ஸ்டாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் வீடியோ அடுத்து நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி எல்பிஜி கேஸாக இருக்கட்டும், சிஎன்ஜி கேஸாக இருக்கட்டும் அல்லது பிஎன்ஜி கேஸாக இருக்கட்டும், அதுக்கான ப்ரைஸ் வந்து செட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டினுடைய கண்டிஷனை பொறுத்து இந்த சிலிண்டருக்கான ப்ரைஸ் வந்து செட் பண்ணுவாங்க. அது ஜூலை 1ஆம் தேதி வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து முக்கியமான தகவல். இந்த தகவல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.